Welcome to K-Zone. 1971 கிறிஸ்மஸ் தினத்திற்கு முந்தைய இரவு ஒரு 17 வயது சிறுமி தனது அம்மாவுடன் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்களில் அந்த விமானம் வானிலேயே சிதறி விழுந்தது. 92 பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தார். அவர் யார்? அது மகிழ்ச்சியான ஒரு பயணம். கிறிஸ்மஸ் கொண்டாட வீட்டிற்கு செல்லும் வழியில் அந்த சிறுமி ஜன்னல் வழியாக கருமேகங்களை பார்த்து கொண்டிருந்தாள். விமானத்தில் இருந்த அனைவருக்கும் இது ஒரு சாதாரண பறப்பாகத்தான் தோன்றியது. ஆனால் இயற்கை வேறு திட்டம் வைத்திருந்தது. அமேசான் காடுகளின் மேல் பறந்து கொண்டிருந்த விமானம் கடுமையான புயலுக்குள் நுழைந்தது. திடீரென ஒரு மின்னல். ஒரே கணத்தில் விமானத்தின் இறக்கை வெடித்தது. விமானம் வானிலேயே உடைந்து சிதறியது. அனைவரும் கீழே விழ ஆரம்பித்தனர். 10,000 அடி உயரத்திலிருந்து அந்த சிறுமி தனது இருக்கையோடு சேர்ந்து வானில் சுழன்றபடி கீழே விழுந்தாள். சுற்றிலும் மேகங்கள், காற்றின் கொந்தளிப்பு, கீழே முடிவில்லா பச்சை காடு, பிறகு அமைதி. சில மணி நேரங்களுக்கு பிறகு அவள் கண்களை திறந்தாள். அவள் அமேசான் காட்டுத்தரையில் படுத்திருந்தாள். தோள்பட்டை முறிந்திருந்தது. காலில் ஆழமான காயம். உடல் முழுவதும் வலி. ஆனால் அவள் உயிருடன் இருந்தாள். அவளது தந்தை கூறிய ஒரு அறிவுரை நினைவுக்கு வந்தது. ஒரு சிறிய ஓடையை பின்தொடர். அது மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லும். அந்த ஒரு நினைவையே நம்பி அவள் எழுந்து நடந்தாள். நாள் 1, நாள் 2, நாள் 5. உணவு இல்லை, தூக்கமில்லை, காயத்தில் புழுக்கள், சுற்றிலும் விஷப்பாம்புகள், முதலைகள், காட்டு விலங்குகள். ஒவ்வொரு அடியும் வலியுடன் இருந்தது. ஆனால் அவள் நின்றுவிடவில்லை. 10 நாட்கள் கழித்து அவள் ஒரு சிறிய குடிசையை கண்டாள். அங்கு கிடந்த பெட்ரோலை காயத்தின் மீது ஊற்றினாள். வலி தாங்க முடியாத அளவு இருந்தது. ஆனால் அந்த முடிவு தொற்றை கட்டுப்படுத்தியது. சில நேரங்களில் உயிர் பிழைக்க வலியை தாங்க வேண்டி வரும். 11வது நாளில் சில மீனவர்கள் அந்த குடிசைக்கு வந்தனர். மிகவும் பலவீனமடைந்திருந்த சிறுமியை பார்த்து அவர்கள் அதிர்ந்தனர். அவளது கதையை கேட்டதும் உடனே உதவினர். அவளை பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். 92 பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தார். 10,000 அடி உயரத்திலிருந்து விழுந்தும் 11 நாட்கள் அமேசான் காட்டில் தனியாக நடந்தும் இறுதியில் உயிருடன் திரும்பிய அந்த சில நேரங்களில் மனிதனை காப்பாற்றுவது அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, அறிவு, நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. எல்லாம் இழந்தது போல தோன்றும் தருணத்திலும் ஒரு சிறிய நம்பிக்கை உயிரை காப்பாற்ற முடியும்.